காஞ்சிபுரத்துல சமீபத்துல 2000 பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகிகள் கூட்டம் மாதிரி நடந்திருந்தது. அப்போ விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அந்த தற்குறி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. அந்த விஷயமும் ரொம்ப வைரலா இருந்தது. இப்போ பாண்டிச்சேரியில என்ன பத்தி பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா? என்ன பேசுவாருன்றது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. தெரியல. அவரு ஹலோன்னு சொன்னாலே, ஹாய் சொன்னாலே, எப்பயுமே சொல்லுவார்ல, என் நெஞ்சில் குடி இருக்கும் மக்களே, அது சொன்னாலே போதும் எங்களுக்கு. ஓகே, விஜய் அவர்களுடைய இவ்வளோ நாள் பயணம் சினிமாவை தாண்டி அரசியல்ல ஒரு காலடி எடுத்து வச்சிருக்காரு. இது ஒரு ஆடியன்ஸாவோ இல்லை ஒரு மக்களாவோ பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு மக்களுடைய கருத்துனா இது அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவர் இன்னைக்கு அரசியல் வந்து தான் இன்னைக்கு செய்யணும்னு இல்லை. அவர் ஆக்டராக இருக்கும் போதே நிறைய செஞ்சுருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்ததுலேருந்து இன்னிய வரைக்குமே நிறைய மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு. எல்லா திட்டங்களும் செஞ்சுருக்காரு. அப்போவே செஞ்சுருக்காரு. அப்போ செஞ்சவர் இப்போ செய்ய மாட்டாரா? மக்களுக்காகவே வந்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்யணும், சிறப்பாக செய்யணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த அரசியல் அமைப்பு தளபதி வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். மக்கள் அனைவரும் நல்லா பயன்பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ஒரு கடைசி ஒரு மூச்சாக பிடிச்சிருக்கிறது நம்ம தளபதியை தான். இந்த பொதுக்கூட்டத்தில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. ஏன் அந்த பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை? ஏன் ஆண்களுக்கும் முன்னுரிமை தரல? இல்லை, ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னா, சில பேர் அவங்களால கம்மோட் பண்ண முடியல, வர முடியலன்னும் போது ஆண்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க, பெண்களால் டக்குன்னு வர முடியாது. எனக்கு இந்த ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுடைய சேஃப்டிலேருந்து பெண்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.